சீர்காழி அருகே பழையாறு துறைமுகத்தில் கருவாடு உற்பத்தி செய்ய முறையான உலர்தளம் இல்லாதால் சுகாதாரமான முறையில் கருவாடு உற்பத்தி செய்ய முடியவில்லை என்றும் மின் விளக்குகள் உள்ளிட்ட எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் இல்லாமல் சிரமப்படுவதாகவும் மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அவர்களை பற்றி இந்த தொகுப்பில். நாகை மாவட்டம் சீர்காழியை அடுத்த பழையாறு துறைமுகத்தில் 400 விசைப்படகுகள் 1500 ஃபைபர் படகுகள் மூலம் 5000 மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்கின்றனர். இவர்கள் பிடித்து வரும் மீன்களில் விற்பனைக்கு போக மீதமுள்ளவற்றை உள்ளூர் மீனவர்கள் வாங்கி கருவாடாக உலர வைக்கின்றனர். இந்த கருவாடு சுகாதாரமான முறையில் 3 முதல் 4 நாட்கள் வரை உலர வைக்கப்பட வேண்டும். ஆனால் பழையாறில் துறைமுக வளாகத்தில் எஞ்சிய இடங்களில் சுகாதாரமற்ற முறையில் மண்ணில் பரப்பி உலர்த்துகின்றனர். இதனால் பழையாறு மீனவர்கள் உற்பத்தி செய்யும் உப்பு கருவாடு மற்றும் காசாருக்கு உரிய விலை கிடைப்பதில்லை என மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். 250-300 பேர் இங்கே கருவாட்டு சங்கத்தில் உறுப்பினராக இருக்காங்க. இதை சார்ந்து ஒரு 3000-4000 பேர் இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க. கருவாடை நம்பி வந்து வேலை பார்க்குறாங்க. ஆனால் அந்த மீனை வந்து நல்ல அருமையான பதப்படுத்தி கொடுக்க வேண்டிய இடம் இன்றைக்கி வந்து தண்ணி தேங்கி நின்று மழைக்கால மீனாக போட்டுது. ஆனால் அந்த களம் கட்டி கொடுத்தாங்கன்னா அந்த மீனை பாதுகாப்பு பண்ணலாம். இது குறித்து பல முறை மீன்வளத்துறை மற்றும் துறைமுக நிர்வாகத்திடம் முறையிட்டும் எந்த பயனும் இல்லை. எனவே இத்தொழிலை நம்பியுள்ள மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு கருவாடு உற்பத்தி தொழிலை பாதுகாக்க துறைமுக வளாகத்தில் தமிழக அரசு கழிவுநீர் வடிகாலுடன் கூடிய உலர்தளம் அமைத்து தர வேண்டும் எனவும் உலர்ந்த கருவாடுகளை மழையிலிருந்து பாதுகாக்க கிடங்கு அமைத்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கின்றனர். ஒன்றும் செய்ய முடியல, மீன் வாங்கினா நனைஞ்சு போகுது, சாப்பாட்டு மீன். அதனால் கடன் வாங்குது. காலம் கட்டி எங்களுக்கு கொடுக்கணும், பார்த்து எங்களுக்கு காலம் கட்டி கொடுத்துடணும். இப்போ வைக்கிறதுக்கு கருவாடு வைக்கிறதுக்கு குடோனுக்கு மாதிரியாக கட்டி கொடுக்கணும். நாங்கள் பாதுகாப்பில் வைப்போம். பழையார் துறைமுகத்தில் போதிய மின்விளக்கு வசதி இல்லாததாலும் போதிய வெளிச்சம் இல்லாததாலும் மாலை 6 மணிக்கு மேல் வெளியூர் பகுதியிலிருந்து யாரும் வேலைக்கு வருவதில்லை எனவும் கூறுகின்றனர். இதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் அவசியம் தேவை. என்ன ஒரு களம் போட்டு கொடுங்க, அதுக்கு ஒரு குடோன் கட்டி கொடுங்க. முக்கியம் எங்களுக்கு 10 நாளைக்குள்ள இந்த லைட்டை போட்டு சரி பண்ணி கொடுங்க. மீனவர்களின் நலனை கருத்தில் கொண்டு வடிகாலுடன் கூடிய கருவாடு உலர்தளம் மற்றும் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்பதே மீனவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. பழையாறு துறைமுகத்தில் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு கருவாடு உற்பத்தி அதிகமாக உள்ளதால் இங்கு கருவாடை உலர்ப்பதற்கான உலர்தளம் மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாதாலும் மீனவர்கள் மிகவும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். உடனடியாக அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு கருவாடு உலர்தளம், வடிகாலுடன் கூடிய கருவாடு உலர்தளம் மற்றும் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்பதே இந்த பகுதி மீனவர்களுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சீர்காழியிலிருந்து என் பிரசன்ன வெங்கடேசன்.